வணக்கம். இன்னைக்கு பெங்களூர் கம்பராமாயண வகுப்போட 75வது அமர்வு. போன அமர்வில் சீதை அசோகவனத்தில் அனுமன் பார்ப்பதும் அது சீதை தான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடுவதுங்கிற அந்த காட்சியோடு நிறுத்தியிருக்கோம். இன்னைக்கு அசோகவனத்தில் நடந்த மற்ற காட்சிகள், ராவணன் வருகை, அதன் பிறகு நடந்தது எல்லாம் எல்லரும் உருவின் இலக்கணங்களும் வந்து தன் உரையோடு மாறிக்கொண்டிட கல்லவால் அரக்கன் அக்கமல கண்ணனார் உரை உயிரினை உதிர்த்து வைத்தவா. இது வந்து இங்க ஆரம்பிச்சு 12 பாட்டு வந்து அனுமன் இதுதான் சீதை அப்படின்னு தனக்குத்தானே நிச்சயப்படுத்திக்கிற பகுதி. எள் அரும் உருவின் நல் இலக்கணங்களும் வள்ளல்தன் உரையோடு மாறுகொண்டில. எள் அரும் அப்படின்னா எள்ள முடியாது, எள்ளி இழிவுபடுத்த முடியாது. எள்ளுதல்னு சொல்றோம்ல, எள்ளி நகையாடுதல், அந்த எள்ளுதல். அப்படி எள்ள முடியாத எள்ள அரும் உருவின் நல்ல இலக்கணங்கள். இந்த உருவத்தை பார்த்தா யாராலையும் இந்த உருவத்தை நிந்திச்சு அவமானப்படுத்தி பேச முடியாது. அப்படிப்பட்ட நல்ல இலக்கணங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நல்ல இலக்கணங்கள் கொண்ட பெண்கள் பல பேர் இருக்காங்க. அவங்கள வள்ளல்தன் உரையோடு மாறுகொண்டில்லை. இந்த பெண்ணுடைய இலக்கணங்கள் வள்ளலாகிய ராமன் சொன்ன அந்த உரைக்கு ரொம்ப பொருந்தி போட்டு. கள்ளவாழ் அரக்கன் அக்கமல கண்ணனார் உள்ளுரை உயிரினை ஒழித்து வைத்தவன். இப்போ வந்து கள்ளவாழ் அரக்கன்கிறது கள்ளம் மிகுந்த ஒளி பொருந்திய வாளை கையில் கொண்ட அல்லது வாழ் போன்ற கொடிய ராவணன் அக்கமலம் கண்ணினார் உள்ளுரை உயிரினை ஒழித்து வைத்தவா. கள்ளம் கொண்ட வாளை கொண்ட ராவணன் கமலம் போன்ற ராமனுக்குள் உயிர் உறைந்திருக்கிற அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஒழித்து வைத்திருக்கிறான். வைத்திருக்கிறானே அப்படின்னு ஒரு வியப்போட சொல்றோம். அந்த வள்ளலோட மனசுக்குள்ள இருந்த உயிரை எடுத்து வந்து இந்த இடத்துலதான் அவன் ஒழிச்சு வச்சிருக்கான் போலும் அப்படின்னு இது பண்ணிக்க. மூவகை உவகையும் முறையும் நீக்கிய பாவிதன் உயிர் கொள்வான். மூவகை உலகையும் உவகையும் இங்க உலகையும் மூவகை உலகையும் உரையின் உலகைக்கு என்ன அர்த்தம் தெரியல. உலகைக்கு அர்த்தம் இருக்கு. உலகையும் முறையும் நீக்கிய பாவிதன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பைதான் அவதே அரவணை துயிலை நீங்கிய தேவனே அவன் இவள் கமலச்செல்வியே. இப்போ முதல் 2 வரி வந்து ராவணனை பத்தி. மூவகை உலகையும் முறையும் நீக்கிய 3 வகையான உலகங்கள், பூமி, பாதாளம், ஆகாயங்கிற அந்த 3 வகையான உலகங்களையும் முறைப்படி அதுல என்னென்னலாம் முறைப்படி நடக்கணுமோ, ஒழுக்கமா நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நீக்கிய பாவி தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பு. இவன் ஏன் வந்து சீதையை கடத்தினான்னா அவனுக்கு தன் உயிர் மேல ஆசை போயிடுச்சு. He has made a mistake for which he will be punished with his உயிர். அவன் உயிரே போயிட போகுதுன்னு தெரிஞ்சும் அவன் வந்து என்ன பண்றான்னா இந்த தப்பு செஞ்சிருக்கான். ஏன்னா முந்தின வரியில ஒழித்து வைத்தான் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அந்த ஒழித்து வைத்தது தன் உயிர் போவதற்கான ஒரு செயல். பாவி தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பிலாம். இவர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தனது உயிரை ராமன் கொள்ளும் பொருட்டு. உயிர் கொள்வான் அப்படின்னா உயிரை இன்னொருத்தவன் கொள்ளுது. ராமன் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பு செஞ்சதா அந்த மாதிரி சொல்றான். ஆவதே ஐயமில். ஆமா, அதுதான் காரணம், வேற சந்தேகமே இல்லை. ஐயமில் அரவின் நீங்கிய தேவனே அவன். ஆதிசேஷனுடைய படுக்கையிலிருந்து, அரவுன்னா ஆதிசேஷனுங்க, ஆதிசேஷனுடைய அந்த படுக்கையிலிருந்து நீங்கி வந்த தேவன் அவன். இவள் கமலச்செல்வியே, இவள் வந்து திருமகன். ஆவதே அரவணை துயிலை நீங்கி அப்படின்னு ஆவதே அரவணை துயிலின்னு கூட இங்க ஆவதே ஐயம் இல் அரவின் நீங்கிய ஒரே அர்த்தம். வீடில மாசுண்ட மணியானால் வயங்கு வெங்கதை தேசுண்ட தின்றதும் என்ன தேய்ந்ததால் காசுண்ட கூண்டதால் கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லையால் அறத்துக்கு ஈர் உண்டோ. இப்போ மாசுண்ட மணி ஆனால் கொஞ்சம் ஒரு 10 பாட்டு முன்னால பார்த்தோம் இல்லையா, ஓவியம் புகைப்படிந்தது போல் இருந்தாள் அப்படின்னு. அந்த மாதிரி மாசு உண்ட மணியானா ஒரு மணி போல இருக்கா, அதனால மாசு படிஞ்சிருக்கு. அந்த அழுக்கு படிஞ்ச ஒரு மணியை போல தெரியும். வயங்கு வெங்கதை தேசுண்ட திங்களும் என்ன தேய்ந்துள்ள. வயங்கு வெங்கதிர்னா வயங்குன்னா விளங்குகின்ற, வெண்கதிர் வெம்மையான கதிர்களை கொண்ட வெம்மையான கதிர்களை கொண்ட சூரியனுடைய தேசு உண்ட திங்கள். அந்த ஒளி, சூரியனுடைய ஒளிக்கு முன்னால் சந்திரன் நின்னா எப்படி மங்கி காணப்படுமோ அப்படி இவ இருக்கான். என்ன தேய்ந்துள்ளா திங்கள் வரதுனால அவ தேஞ்சு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, ஒளி மழுங்கி தெரிகிறான்.
காசு உண்ட கூந்தளம். காசு இல்ல, காசு அழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா கரெக்ட். பட் அது எப்படி இங்க பொருந்தும்னு யோசிக்கிறேன். காசு கூந்தலாள், காசு உண்ட கூந்தலாள், இதுக்கு ஒரு விளக்கமே கொடுக்கலையே. கூந்தலாள் கற்பும் காவலும் ஏசுண்டதில்லை. ஏசுண்டதுன்னா குற்றம் இல்லாதது, அறத்துக்கு ஈறு உண்டோ. காசு உண்ட கூந்தலாள்னா என்னன்னு தெரியல. காசு உண்டன்னா குற்றம் உள்ள கூந்தல்னு அர்த்தம் வருது. அங்க அவர் ஏதோ அர்த்தம் கொடுத்துருக்காங்க அதுக்கு. காசுன்னு அழுக்கு. ஓகே, அப்ப சரி. காசு உண்ட கூந்தலாள்னா கூந்தல் தான் அழுக்க பிடிச்சிருக்கு. கற்பும் காவலும் ஏசுண்டதில்லை. அதான் அவ வந்து மாசுபடைந்த மணியை போல இருக்கா, சூரியனுக்கு முன்னால் கதிர் மங்கி சந்திரன் மங்கி காணப்படுவதை போல இருக்கா. அவ உடைய கூந்தல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் அவளுடைய கற்பும் அந்த கற்பை அவள் காப்பாற்றிக் கொண்ட அந்த தன்மையும் ஏசுண்டது இல்லை. அதுல மட்டும் குறையில்லை. உருவத்தினால் அவள் அழுக்கு பிடிஞ்சிருந்தாலும் அவளுடைய உள்ளம் சுத்தமா இருக்கு. அதுதான் காட்சி. அறத்துக்கு ஈறு உண்டோ. என்னைக்காவது தர்மத்துக்கு முடிவு வருமா? வராது. அதனால இவள் மாசுபடவில்லை. குடைக்கழல் ராகவன் பொன் புயத்தையோ மனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ வனைக்கழல் அரசரின் வன்மை மிக்கிடும் சனகர்த்தம் புதத்தையோ யாதை சாற்றுகேன். இப்போ நான் வந்து யாதை சாற்றுவேன். எதை சொல்லுவேன்? நான் இப்ப எதை சொல்லி பாடுறது? புனைகடல் ராகவன் பொற்புயத்தையோ, கடலை புனைந்த ராகவனுடைய பொன் போன்ற தோள்களை பாடுவேனா, அல்லது மனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ, பெண்களுக்கெல்லாம் திலகம் போல இருக்கிற இந்த சீதையுடைய மனத்துடைய சிறப்பை பாடுவேனா, வனைகடல் அரசரின் வன்மை மிக்கிடும் சனகரதம் குலத்தையோ. வனைகடல் அப்படின்னா கடலை வனைந்திருக்கிற, கடலை அணிந்து கொண்டிருக்கிற அரசர்களுடைய வன்மை மிக்கிடும் அப்படின்னா அவர்களுடைய வலிமை, அந்த வலிமையை தாண்டி இருக்கிற ஜனகர். அதாவது அரசர்களுடைய வலிமையெல்லாம் விட ஜனகர் குலத்தின் வலிமை உயர்ந்தது. அந்த குலத்தை பாராட்டி பாடுவேன். இப்போ நான் என்ன பாடுவேன்? இந்த மகிழ்ச்சியில அவர் இது பண்றாங்க. தேவரும் பிழைத்தது தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்தது அறவும் ஈறு என்றால் யாவது இங்கு செயல் அறியது எம்பிறாருக்கு ஆவ என் அடிமையும் பிழைப்பு என்றாமரோ. இப்போ இங்க பிழைத்திலார் அப்படின்னா பிழை செய்யாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிழைக்காதவர்கள் அர்த்தம் இல்ல. பிழைத்தல்னாலே பிழை செய்தல் தான் அர்த்தம். சோ தேவரும் பிழைத்திலர், தேவர்கள் தப்பு செய்யல. தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர். தெய்வ வேதியர்ங்கிறது தெய்வ அருள் பெற்ற அந்தணர்கள், அவர்களும் தவறு செய்யவில்லை. அறமும் ஈறு இன்றா. அறம்ங்கிறதுக்கு எல்லையே கிடையாது, அது வந்து அழியாது. அப்படி இருக்கும்போது யாவது இங்கு இனி செயல் அறியது எம்பிராற்கு, என்னுடைய பிரானாகிய ராமனுக்கு இனி செய்யக்கூடாதது என்ன இருக்கிறது, செய்ய முடியாதது என்ன இருக்கிறது? ஆவ என் அடிமையும் பிழைத்தின்றாமரோ. ஆக என்னுடைய அடிமைத்தனமும் தப்பில்லாமல் நடக்கிறது. அதாவது நான் அவனுக்கு அடிமையாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். கேள்வியால் நிறையிறை கீண்டதாம் எனில் ஆழியான் முனிவு எனும் ஆழி மீட்கொள ஊழியின் இறுதி வந்துரும் என்று உண்ணினேன் வாழிய உலகு இனி வரம்பு நாள் எல்லாம். இப்போ இது வரைக்கும் நினைச்சாரு இல்லையா, அவருடைய இதுக்கு முன்னாடி வந்து சீதைக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு பதறினார் இல்லையா, அந்த இதை வந்து நினைச்சு பார்க்கிறார். கீழ் இலாள் அப்படின்னா, கீழ்னா இணை, தனக்கு இணையாக அல்லது தனக்கு உவமையாக அந்த மாதிரி சொல்லணும். கீழ்னா இணை, தனக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாத அந்த சீதை கீழ் இலாள் நிறைனா நிறைந்த தன்மை, கரு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, நிறைவுத்தன்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமைத்தன்மை. அந்த நிறைவுத்தன்மை இறைக்கின்றதாமே, ஒரு துளி கீண்டதுன்னா கிழியது, ஒரு சின்ன துளி அவளுடைய கற்பு குறைபட்டிருக்கும் என்றால் ஆழியான் முனிவெனும் ஆழி மீட்கொள. ஆழியான்கிறது ஆட்சி சக்கரத்தை உடைய ராமனுடைய கோபம் என்கிற கடல். ஆழின்னா கடல். அந்த முதல் ஆழி வந்து சக்கரம், அடுத்து வர ஆழி வந்து கடல். ஆழியான் முனிவெனும் ஆழி, சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கிற ராமனுடைய கோபம் என்கிற கடல் மீட்கொள, இந்த உலகத்தை மீட்கொள பொங்கி எழுந்து, அதாவது அதை விட அதிகமாகி அழித்து விட ஊழியின் இறுதி வந்துடும், இந்த உலகத்துக்கான இறுதி காலம் ஊழி காலம் வந்துவிடும் என்று உண்ணினேன் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ
வாழிய உலகு இனி வரம்பில் நாளெல்லாம். அது நடக்காது. அவள் வந்து சௌக்கியமா இருக்கா. அதனால இந்த உலகம் வரம்பில்லாமல் 4 நாளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு வாழ்த்தார். வரம்பில் நாளெல்லாம் அப்படி. வெண்கணல் முழுகியும் புனல் வீக்கியும் நுங்கு அருந்துவர் நீக்கி நோற்பவர் எங்கு உலர் குளத்தில் வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலர் பாலது. அருமையான பாட்டு. அதாவது முதல் 2-3 வரியில வந்து துறவிகளை சொல்றாங்க. வெண்கணல் வீக்கி கொஞ்சம் மாறி வருது. வெண்கணல் மூழ்கி புனலின் வீக்கின்னு இருக்கு. இங்க வெண்கணல் வீக்கி புனலின் மூழ்கி ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஆனது. வெண்கணல் வீக்கி அப்படின்னா வெம்மையான நெருப்பை ஏற்படுத்தி, வீக்கின்னா வீக்கம்னு சொல்றோம், பெருகச்சி நெருப்பை ஏற்படுத்தி அப்படின்னா நெருப்புல விழுந்து, புனலின் மூழ்கி தண்ணீருக்குள்ள மூழ்கி அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம். வெண்கணல்ல மூழ்கி புனலின் வீக்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதோ தண்ணீர்ல மூழ்கிறவங்க, நெருப்புல மூழ்கிறவங்க, நுங்குவ அருந்துவ. ஓ அப்படி வருதா? நுங்குவ அருந்துவ நீக்கி. நுங்குவன்னா குடித்தல், அள்ளி குடித்தல். நுங்குவன்னா எடுத்து அருந்துதல். நுங்குவன்னா சாப்பிடுதல். இல்லைங்க, ரெண்டுமே குடித்தல் தான். நுங்குவ வந்து அள்ளி குடித்தல் மாதிரி, அருந்துவங்கிறது கொஞ்சம் ரிஃபைன்டு குடித்தல் வச்சு. அப்படியா? ஓகே. தமிழ்ல வந்து இருட்டை நுங்கி குடிக்கிற மாதிரி இருட்டு இருக்கு அப்படின்னு கம்பராமாயணத்திலே பல இடத்துல வரும். நுங்குதல்னா குடித்தல், அருந்துதல்னு இது சாப்பிடுதல்னு கூட எடுத்துக்கலாம். இங்க ஒன்னும் விளக்கம் கொடுக்கல இவங்க. அப்படியா? நுங்குவன. ஓகே. எனிவே, சாப்பிடாம தூங்காம சாப்பிடாம குடிக்காம நீக்கி இவற்றையெல்லாம் நீக்கி நோற்பவர் தவம் செய்கிறவங்க எல்லாம் எங்குளர். அப்படி தவம் செய்யறவங்க எல்லாம் எங்க? அது அடுத்த வரி படிச்சா வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவ நவிலர் பாலதோ. ஒரு நல்ல குலத்தில் பிறந்து இல்லின் மாண்புடை வீட்டுடைய மரியாதையை காப்பாற்றுகிற அந்த பெண்களுடைய மனத்தவம், அவர்கள் மனத்தில் செய்கிற அந்த தவத்துக்கு முன்னால் இந்த மாதிரி தவம் செய்யறவங்க எல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு. பேண நோற்றது மனைப்பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் மானம் நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறு எல்லாம் காண நோற்றில அவன் கமலக்கண்ணரே. இது ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சீதை இப்படி வந்து தன்னுடைய ஒழுக்கத்தை காத்துக்கொண்டு இவ்வளோ இதுக்கு மத்தியிலும் இவ்வளோ உறுதித்தன்மையோடு இருக்கிற இந்த காட்சியை ராமன் பார்க்கலையே அப்படின்னு அவர் வருத்தப்படுற பாட்டு. ஓகே. ஸோ பேண நோற்றது மனைப்பிறவி அப்படின்னா, மனைப்பிறவி அப்படின்னா ஒரு வீட்டில் பிறக்கிற அந்த பிறவி. இந்த இடத்துல உயர்ந்த வீட்டில் பிறக்கிற பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த உயர்ந்த வீட்டில் பிறக்கிற அந்த பிரிவுங்கிறது பேண நோற்றது. அந்த பிறவி என்ன பண்ணிட்டா, இந்த சீதையை தன்னை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிறவி, மனிதனாக பிறக்கிற அந்த பிறவி நோற்றது, தவம் செஞ்சது. சீதை வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு அந்த பிறவியை தவம் செஞ்சது. அது முதல் வரி. அடுத்த வரி, பெண்மை போல் நாண நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலாம். நங்கையாகிய சீதை தோன்றுவதால் முதல்ல வந்து அந்த பிறவிங்கிற அந்த விஷயமே நோற்றது. அடுத்தது நாண நோற்றது. அதாவது அவளிடத்தில் அந்த நாணம் வருது இல்லையா, அந்த நாணமும் தவம் செய்து அவளை அடைந்தது. அந்த நாணமும் அவளை தவம் செய்து அடைந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் அப்படின்னா ரொம்ப மாண்போடு மிகு அமைச்சர் சொன்னோம். அந்த மாண்போடு நோற்று தவம் செய்து இவள் இருந்தவாறெல்லாம். இங்கே இவள் இருக்கிற அந்த காட்சியெல்லாம் காண நோற்றில அவன் கமல கண்களாம். கமலம் போன்ற அந்த கண்களாலே பார்ப்பதற்கு ராமன் தவம் செய்வது. சீதை வந்து பிறக்க வேண்டும் அந்த பிறவி தவம் செஞ்சிருக்கு. பெண்மை குணமும் நாணமும் சீதையை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தவம் செஞ்சிருக்கு. இவ இங்க தவம் செஞ்சிட்டு இருக்கா. அதை பார்க்கறதுக்குரிய தவத்தை ராமன் செய்வது. முனிபவன் அடக்கிய முறைப்பின் நீங்கினார். இனியவள் தான் அல்லாது யாரும் இல்லையார். தனிமையும் பெண்மையும் தவழும் இன்னதே தவமும் இன்னதே மனிதருக்கு ஆக நல் அறத்தின் மாண்பு எல்லாம். அதாவது இப்போ பொதுவா நீங்க ஒரு பட்டத்தரசியை பாக்குறீங்க அப்படின்னா, பட்டத்தரசியோட சுத்தி யார் இருப்பாங்க?
ரொம்ப சந்தோஷமா சேரி பெண்கள் அவளை மாதிரி பெண்கள் இருப்பாங்க சுத்தி. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இளம் அரசி இருக்கான்னா இளம் பெண்கள் சுத்தி இருப்பாங்க, அவளுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா முனிபவர் அரக்கியர், இவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அரக்கியர்கள். அவங்க சும்மா இல்லை, இவங்க எல்லாம் கோபப்பட்டு இருக்காங்க. முறையின் நீங்கிதான், அவங்க எல்லாம் ஒழுக்கப்படி நடக்கிறவங்க இல்லை. முறையின் நீங்கிய அரக்கியர் இவளை சுற்றி இருக்காங்க, இவங்க எல்லாம் கோபப்பட்டு இருக்காங்க. இனியவள் தானலாது யாரும் இல்லையா, அவர் திருச்செடியை பார்க்கல போல இருக்கு. சீதை தனியா இருக்கா, அவளை தவிர இங்க வேற யாரும் இல்லை. அவளை போல அவளை தவிர வேற யாரும் அவளோட இல்லை. இருக்கிறவங்க எல்லாம் கோவப்பட்டு அவளோட இருக்காங்க. உண்மையில இவ ராவணனுடைய பட்டத்தரசியாக ஆகி அந்த மாதிரி இதுவா இருந்தான்னா அவ கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவளுக்கு சேவகம் செஞ்சுட்டு இருப்பாங்க, தவிர அவங்க மேல கோவப்பட்டு இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் அவங்க மேல கோவப்படுறாங்கிறதே இட்ஸ் அ ப்ரூஃப் தட் அவங்க அரசனுடைய விருப்பத்துக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு தனிமையும் பெண்மையும் தவமும் இன்னதே, இவள் இங்கே தனியாக தான் இருக்கிறாள், இவள் பெண்மை நலத்தோடு தான் இருக்கிறாள், இவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற இந்த காட்சியெல்லாம் உண்மை இன்னதே இப்படிப்பட்டதுதான். வனிதையர்க்காக நல்ல அறத்தின் மாண்பெல்லாம், வனிதையர்க்காக பெண்களுக்கு நல்ல தர்மத்தின் எல்லா பலன்களும் பெண்களை போய் சேரணும் அப்படின்னு அறம் பெண்களுக்கு பணிவிடை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது அறத்தை விட உயர்ந்தவர்கள் இப்படி இருக்கிற பெண்கள் அப்படி. தர்மமே காத்ததோ தர்மமே காத்ததோ சனகன் நல் வினை கர்மமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே யார் இது ஆற்றுவார் ஒருமையே எம்மனோர்க்கு உரைக்கற்பாலதோ. அருமையான பாட்டு. அருமையாவோ ஜடாயுவோ இருந்தால் உணர்ச்சி மயமா படிச்சிருக்காங்க, நமக்கு அப்படி படிக்க வராது. ஸோ இது இவ்வளோ நாள் 10 மாதம் தனிமையில இருந்திருக்கா அப்படின்னா எப்படி அவளால் முடிஞ்சது? சாதாரணமா எல்லாராலையும் முடியாது. என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை தர்மம் அவளுக்கு துணை புரிஞ்சிருக்குமா? அவளை காத்தது தர்மமா, அல்லது ஜனகன் நல்வினை கர்மம், ஜனகனுடைய குலம் செய்த நல்ல செயல்கள் அவளை காத்ததா, அல்லது கற்பின் காவலா, அவளுடைய கற்பு தான் அவளை காத்ததா? அருமையே யார் இது ஆற்றுவார். ரொம்ப அருமையான விஷயம் இது. இதை யாரால செய்ய முடியும், இல்லை யாரால சொல்ல முடியும்? ஒருமையே எம்மனோருக்கு உரைத்தார் பாலதும். எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் எங்களால் அதை உரைக்க முடியுமா? இது கம்பர் சொல்றதாக வச்சுக்கோம். நம்மெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணி அதை ஃபோக்கஸ்டா யோசிச்சாலும் அது நம்மளால சொல்ல முடியும். ஒருமையே எம்மனோருக்கு உரைக்கர் பாலதும் அப்படின்னு எம்மனோர்னா எங்களை போன்றவர்கள், உரைக்கர் பாலதும்னா சொல்ல முடியுமா? உரைக்கர் பாலம். ஒருமையே அப்படின்னா தொகுத்து அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒருபடியாக அப்படின்னு சொல்லிருக்காரு. அதாவது இந்த 3ல ஏதாவது ஒண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி, அதாவது 3 இல்லை 4 சொல்றாங்க, 3 சொல்றாங்க. தர்மம் கர்மம் கற்பு, இந்த 3ல ஏதோ ஒண்ணு அவளை காத்திருக்கலாம், அல்லது அதிகம் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை அவளை காத்திருக்கலாம். அது ஒன்னே ஒண்ணா இருந்தா கூட என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இதை இது பண்ணி. நீங்க பாக்கி 2 படிச்சிருங்க, இதை முடிச்சுக்கலாம். நீங்க அடுத்த செல்வமோ அது அவர் தீமையோ இது அல்லினும் பகலினும் அமரர் ஆட்செய்வார் உள்ளுமோ ஒருவருக்கு ஈது உருகன் யாது இனி வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால். இப்போ இது அருமையான பாட்டு. இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி, கடைசியா அவர் இதெல்லாம் காக்கட்டும், இந்த கற்பு காக்கிறது அதெல்லாம் வேற, மனக்கட்டுப்பாடு வேணும் இல்லையா, அதை பத்தி பேசுறாரு. என்னதான் காவல் இருக்கட்டும், எண்ட் ஆஃப் தி டே அவர் தன்னோட மனசுக்குள்ள தான் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், இந்த அரசனுடைய கோரிக்கைக்கு தான் உடன்படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருடைய மனசுல இல்லைன்னா இங்க சொல்ற ஏதோ ஒரு விஷயம் அவளை மாற்றிடும். சோ செல்வமோ அது ராவணனுடைய செல்வம் ஏகப்பட்டது, இவர் தீமையோ இது. சுத்தி இருக்கிற இந்த பெண்கள்லாம் இவளுக்கு ஏகப்பட்ட தீமைகளை செய்ய. ஒண்ணு அவளுடைய செல்வத்துக்கு இவள் மயங்கி இருக்கலாம், அல்லது சுத்தி இருக்கிறவங்க டெய்லி போய் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு மயங்கி இருக்கலாம். 2மே நடக்குது இல்லையா நம்ம ரியல் லைஃப்ல. ஒரு சில டைம்ல இப்போ ஏதோ நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அது மேல இருக்கிற பேராசைனால அதனால நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்யறோம். இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க நச்சரிக்கிறாங்களே நம்ம போய் அதை செஞ்சுடுறோம். அது பண்ணியிருக்கலாம். அல்லினும் பகலினும் அமரர் ஆட்செய்வார், ராத்திரியும் பகலும் அமரர்கள் தேவர்களே நேரில் இந்த ராவணனுக்கு அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்செய்வார்னா அடிமை தொழில், அவனுக்கு ஆள்பட்டு அவனுக்கு அடிமைகளாக செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒல்லுமோ ஒருவருக்கு ஈது. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் இது ஒருவரால் முடியுமா அப்படின்னா, இப்படி ஒழுக்கத்துடன் அவனுடைய ஆசைக்கு பணியாமல் இருப்பது ஒருவரால் முடியுமோ? உருகன் யாது இனி, உருகன்னா துன்பம், இனிமே என்ன துன்பம் வந்துட முடியும்?
the tough thing is done. 10 மாசமா அவ வந்து தன்னுடைய அத்தனை நெருக்கடிக்கு நடுவுலையும் தன்னுடைய கற்பினை காத்துக்கொள்ள. இங்க கற்புன்னு சொல்றது வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஒழுக்கமே கிடையாது. அதுதான் வந்து முக்கியமா இந்த இதை வந்து பத்தி மேடையில பேசுறவங்க எல்லாருமே இந்த கற்புக்கு வந்து உடல் சம்பந்தமான அந்த இதையே அட்டாச் பண்ணியே பேசுவாங்க. அதனால வந்து அது ஒரு சாதாரண விஷயம். இது வந்து பெரிய விஷயம். இவர் என்ன சொல்றாருன்னா, உருகன் யாதீனி அப்படின்னா இனிமே துன்பம் வர வாய்ப்பே, இனிமே நடக்க போற போர், ராவணனை ஜெயிக்கிறது, இதுலதான் இந்திரஜித்தை பார்த்த போது 14 போர் உண்டுன்னாரு, கும்பகர்ணனை பார்க்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. ஆனா அவர் சொல்றாரு, இப்ப இந்த 10 மாசமா இவள் செஞ்சதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். அதை அவர் செஞ்சுட்டா, இனிமே எந்த துன்பம் வராது. நிச்சயமா வந்து we will just go ahead and இது நம்ம we will வாங்க உட்காருங்க, நம்ம வந்து இனிமே நடக்கிறதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம், பிரச்சனையே இல்லை. வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையா. என்னதான் நடந்தாலும் கெட்ட வினைங்கிறது அறத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ஃபேக்ட் வரிசையா எல்லா பாட்டும் வட்டம் போட்டு வச்சிருக்கேன். இந்த இதுல நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் வட்டம் போட்டுருப்பேன், எல்லா பாட்டும் வட்டம் போட்டிருக்கேன் இந்த சீரீஸ்ல. படிங்க. என்றிவை இணையன எண்ணி வண்ணவான் பொன்தினி நெடும் மர பொதும்பர் புக்கு அவன் நின்றனன் அவ்வழி நிகழ்ந்தது எண்ணி தொன்று பூஞ்சோலைவாய் அரக்கன் தோன்றினான். இப்போ என்று இவை இணையன எண்ணி அப்படின்னு இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு வண்ணவான் பொன் திணி நெடுமர பொதும்பர், ஒரே வார்த்தை. வண்ணம் அழகு, வான் பெரிய, பொன் திணி தங்கம் திணிக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி, பொன்மயமான அப்படிங்கிற அர்த்தம். நெடுமரம் பெரிய மரம், அதிலே புதும்பர், புதும்பர்னா இலை நிரம்பிய கிளை. புதும்பர்னா அங்கே போய் ஒருவேளை புதர்ங்கிற வார்த்தையும் இதுக்கு தொடர்புடையதா இருக்கலாம். சோ அங்கே போய் இல்லை எது சோலை இல்லை, புதும்பர்னா புதும்பர்னா கிளை, மரங்கள் அடர்ந்த கிளை. அந்த கிளையில புகுந்து கொண்டு அவன் நின்றனன், புகுந்து கொண்டு அவன் நிற்கிறான். அவ்வழி நிகழ்ந்தது என்னெனில், அப்போ அங்க என்ன நடந்ததுன்னா, துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் தோன்றினான். துன்றுனா நெருங்கிய பூக்கள் நிறைந்த அந்த சோலையின் வாசலில் அரக்கனாகிய ராவணன் வந்து அவனுக்கு இந்த நாள் போட்டிருக்காங்க. அவன் அங்கே அங்கே இவன் சொல்லுவாங்க. ஓ சரி, இவன் இப்படி அதுக்கு பதிலா இவன் தான் இங்கே இப்படி இவன் நிந்தனை பண்ணலாம். சிகரவான் வந்தவொடனே நிந்தனை ஆரம்பிக்கும். இது வந்து இந்த பதிப்பு வந்து ஒரே படம். ஆமா அப்படிதான் போட்டிருக்கேன். இன்னும் படம் உங்களுக்கு தனியா நிந்தனை படம் தனியா இருக்குது. ஆமா, இதுல நிந்தனை படம் இருக்கு, இதுல எல்லாத்தையும் ஒரே படம் தான், காட்சி படம். சிகரவன் குடுமி நெடுவரை எவையும் ஒரு வழி திரண்டன சிவன மகளிகை வைர குண்டலம் அலம்பும் திண்டிரல் தோள்குடை வயங்க சகர நீர் வேலை கழுவிய கதிரின் தாய்தோறும் தயங்கும் மகையவன் மகுடம் இளவையில் எரிப்ப கங்குலும் பகல்பட வந்தான். இப்போ முதல் 19 பாட்டு வந்து ராவணன் போய் வர்ணனை, அவன் நடந்து வருகிற வர்ணனை. இப்ப கொஞ்ச நேரம் நான் தான் தூங்கிட்டு இருந்தான், ஹனுமான் பார்த்திருக்கேன். தூக்கத்துல அவனுக்கு தூக்கம் வரல, சீதையுடைய நினைப்பினால அவன் வந்து என்ன பண்றான், தூங்கி எழுந்து வருகிறான். அந்த காட்சியுடைய வர்ணனை ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த போர்ஷன் வந்து ரொம்ப அழகான வர்ணனை. ரொம்ப பிரமாதமான வர்ணனை இந்த பகுதி முழுக்க. சோ சிகர வள் குடுமி நெடுவரை அப்படின்னா சிகரம் தெரியும், சிகரம். வள் குடுமி அப்படின்னா வள்னா வளம், வளம் நிறைந்த குடுமி உச்சி. சிகரம் அப்படின்னு சொல்லுகிற வளம் நிறைந்த உச்சி. நெடுவரை நெடுவரை எவையும் பெரிய மலைகள், அவற்றின் சிகரங்கள் நல்ல வளம் நிறைந்ததாக இருக்கின்ற அப்படி பல மலைகள் ஒரு வழி திரண்டன. வரிசையா 10 மலை எப்படி இருக்குமோ அது போல ஒரு வழி திரண்டன சிவன, அப்படி ஒன்றாக திரண்டதை போல மகரிகை வைர குண்டலம், மகரிகை வைர குண்டலம் அலம்பும் தின் திரள் தோல். வைரம் மகரிகைனா மகர குண்டலம். அந்த மகர குண்டலம் எதால செய்யப்பட்டிருக்குன்னா வைரம், வைரத்தால் செய்யப்பட்ட அந்த மகர குண்டலம், மீன் போன்ற வடிவத்தை கொண்ட குண்டலம். அப்படியா? ஓகே, வைர குண்டலம். அந்த குண்டலம். ஓ அப்படியா, வைரம்ங்கிற வார்த்தை இல்லையா? மகரிகை வைர குண்டலம் இருக்கு, மகரிகைக்கு சுறா மீன் அப்படின்னு. மகரிகைனா மீன் வடிவம், சுறா மீன் அந்த வடிவம் தான் பொதுவா இது செய்வாங்க. நேற்று ஒரு பூச்சி சொன்னாரு, அந்த தும்பி
தும்பி ஷேப்ல இருக்கு அந்த மாதிரி. ஸோ மகரிகை வைர குண்டலம் அலம்பும் தின்திரள் தோல். அந்த குண்டலம் வந்து கற்பனை பண்ணிப்பாங்க, இங்க குண்டலம் இருக்கு, அது தோல்ல தொட்டு தானே இருக்கும், அதுதான் அலம்புங்கிறாரு. அந்த குண்டலங்கள் வந்து என்ன பண்ணுது, அப்படி அசைது தோல், அப்படி 20 தோள்களையும் 20 மலைகள் இருக்கு. 20 மலைகள், அந்த உச்சி வந்து நல்லா வளத்தோட இருக்கிற அந்த 20 மலைகள், அதுல வந்து அந்த மீன் வந்து அப்படி அப்படி தொட்டிட்டு அந்த மலை மேல மீன் அப்படி துள்ளி குதிக்கிற மாதிரி ஒரு காட்சியை நம்ம கட்டணும். திந்திரல் தோல் புடை வயங்க, அந்த தோள்கள் இரு பக்கமும் வர, புடைனா பக்கங்களில் வர, சகர வேலையின் நீர், அது எங்கேயோ மாறி இருக்கு, சகர நீர் வேலைன்னு ஏதோ மாறி இருக்கு, ஒரே அர்த்தம் தான். சகரர்களால் தோண்டப்பட்ட வேலை நீர் அப்படின்னா கடல் நீர். கடல் நீர் தழுவிய கதிரில் தலைதோறும் தயங்கும். அந்த சகர குலத்தை சேர்ந்தவர்களால் தோண்டப்பட்ட அந்த சமுத்திரத்தை, அந்த தண்ணீரை தழுவி இருக்கிற கதிர் சூரிய கதிர் அங்க படுற மாதிரி, அதை போல தலைதோறும் தயங்கும் வகைய பல்மகுடம். ஒவ்வொரு தலையிலையும் ஒரு சூரியன் இருக்கு, 10 தலையிலும் 10 சூரியன் இருக்கிற மாதிரி. அந்த சூரியன் வந்து கடல் நீரோடு தொடர்புடைய அந்த கடல் நீருக்கும் இங்க என்ன நீரை தழுவி அந்த கடல்ல தானே சூரியன் எழும், இந்த உதய சூரியன் அந்த காட்சி நம்ம மலையோட இது பண்ணி பார்க்கிறோம். கடல்ல நீர் எழும்புற அந்த காட்சி ரொம்ப பிரபலமான இது. அந்த அந்த அது தயங்கும் வகைய பன்னல் மகுடம் இளவையில் எரிப்ப, அதுல இருந்து கதிர்கள் வாங்க கங்குலும் பகல் பட வந்தான். ஸோ அவன் வர்ற அந்த காட்சி வந்து கடல், அதுல வந்து மலைகளுக்கு மேல சூரியன் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும். அது அப்படி ராத்திரியும் பகலாகும்படி அப்படியே வந்து பகல் இது வந்து இரவு விடிஞ்சிருக்கு அப்படியே இல்ல, இன்னும் விடிய நேரம் இருக்கு. ரொம்ப பிரமாதமான பாட்டு இந்த பாட்டு. உருப்பசி உடைவாள் எடுத்தனள் தொடர மேனகை வெள்ளடை உதவ, செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அரம்பயர் குழாம்புடை சுற்ற, கருப்புறச் சார்ந்தும் கலவையும் மலரும் கலந்துமிழ் பரிமள கந்தம், மறுப்புடை பொறுப்பே வாதிர களிற்றின் வரிக்கைவாய் மூக்கடை மடுப்ப. ஊர்வசி உடைவாள் எடுத்தனள், அவ வந்து உடைவாள் எடுத்துட்டு பின்னாடி வர, தொடர எடுத்துக்கொண்டு பின்னால் வர, மேனகை வெள்ளடை உதவ, மேனகை வந்து எதை எடுத்துட்டு வராங்கன்னா அந்த தாம்பூலம் துப்புற அந்த அதை எடுத்துக்கொண்டு வருகிறார். இல்ல, வெள்ளடைன்னா வெற்றிலையே தான் போல இருக்கு. ஓகே, வெள்ளடை பாத்திரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெற்றிலை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அவர் அப்படின்னு ஒரு பக்கம். செருப்பினை தாண்டி துலாத்தமை செல்ல, இவர் செருப்பு போட்டு வரல போல இருக்கு. இல்ல அது அடிஷனல் பேரா என்னன்னு தெரியல. இல்ல அவசரத்துல அப்படி எழுந்திரிச்சு வந்துட்டாரு. செருப்பு எடுத்துக்கிட்டு அப்படி பின்னாடியே திலோத்தமை போலாம். அரம்பையர் குழாம்புடை சுற்ற, பாக்கி இருக்கிற எல்லா அரம்பை பெண்களும் சுற்றி வருகிறார்கள், அவளை சுற்றி வருகிறார்கள். இது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீங்க சிலப்பதிகாரம் முழுக்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த வர்ற காட்சி, அந்த அரசன் வர்ற காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் ஒப்பிட்டு பேசி நான் கேள்விப்பட்டேன். அந்த அரசி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் நடன நிகழ்ச்சியில பாதியில. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக தான் அரசன் பின்னாடி போவான். அப்பதான் வந்து யாரோ ஒருத்தன் சிலம்ப கொண்டு பண்ணிருக்கான கல்வனை கொன்று சிலம்பை கொண்டார்கள் ஆசிரத்துல சொல்லிட்டு போயிடுவோம். அந்த காட்சியும் இந்த காட்சியும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் ஒப்பிட்டு பேசி கேட்டிருக்கேன். நான் சிலப்பதிகாரம் முழுக்க படிச்சதில்லை, அதனால எனக்கு கரெக்டா சொல்ல வரல. பட் அங்கேயும் இதே மாதிரி காட்சிகள் வரும். ஸோ அரம்பையர் குழாம்புடை சுற்ற, அவங்க எல்லாம் சுற்றி வர, அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா கருப்புரம் சாந்தம் கலவை. கருப்புரம்னா கற்பூரம், சாந்தம் சந்தனம், கலவை, இதெல்லாம் கலந்த அந்த கலவையும் மலரும் கலந்து உமிழ் பரிமள கந்தம், இவையெல்லாம் கலந்து வெளிப்படுகிற நறுமணம். மறுப்புடை பொறுப்போர் மாதிர களிற்றின் வரிக்கை வாழ் மூக்கிடை மடுப்ப. அப்படின்னா என்னன்னா மறுப்பு தந்தங்களை கொண்ட பொறுப்புன்னா மலை, பொறுப்பு ஓர் மாதிர களிற்று, ஒரு ஒப்பில்லாத திசையானை. மாதிரம்னா திசை, களிர்னா யானை, திசையானையுடைய வரிக்கை வாழ் மூக்கிடை மடுப்ப. அந்த திசையானையினுடைய துதிக்கையில் இருக்கிற ஓகே, அதனுடைய அது வரைக்கும் போகுதான் வாசனை. இவன் நடந்து வர்ற போது அவன் உடம்புல பூசி இருக்கிற அந்த திரவியங்களோட வாசனை திசையானோட மூக்க தொலைக்குது. அது அந்த மூலையில இருந்து உலகத்துக்கு அவங்க கத்துட்டு அதை போய் வந்து இந்த இது தொலைக்குது. சில பேர் வந்து சென்ட் போட்டுட்டு அப்படி ரூம்ல வந்தாங்கன்னா நான் அப்படி ஒரு நிமிஷம் திகச்சு போற மாதிரி. வரிக்கை வாய்ங்கிறது என்ன? வரி யானையோட தும்பிக்கையில வரியா இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த காட்சி வரிக்கை. நானனை விளக்கு 4 கோடி நங்கையர் ரங்கையில் ஏந்த மேல் வந்தெழுந்த மணியுடை அணியின் விரிகதில் இருளலாம் விழுங்க
கால் முதல் தொடர்ந்த நூபுரம் சிலம்ப கிண்கிணி கலையொடும் கலிப்ப பால் நிற தன்ன குழாம்படர்ந்தென்ன பற்பல மங்கையர் படர. இது பெண்களோட வர்ணனை, அவன் கூட வர்ற பெண்களோட வர்ணனை. சோ நாண மெய் விளக்கு நாலு இருகோடி. நான் நெய் சார் நான் நெய் அங்கே அப்படியா? நான் நெய் தான் இருக்கு இங்க என்னன்னு சரி, ஏதோ ஒன்று பார்த்துக்கோ. இல்லை இவர் எப்படி போட்டிருக்காரு, எப்படி பிரிச்சிருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். நாணம் கரெக்ட். நாணம் நெய், இங்க நாணம் மெய்ன்னு போட்டாங்க. நாணம் நெய் விளக்கு. நாணம் நெய்னா புழுகு 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 ஒரு இது சொல்றோம்ல, அந்த ஒரு விதமான எண்ணெய், ஒரு நெய். எண்ணெயில் நெய் எள்ளில் எடுத்துட்டல, அது ஒரு விதமான திரவம். அந்த நாண நெய் விளக்கு 4 இருகோடி 8 கோடி விளக்குகள். இவர் சாரி நான் சொன்னது தப்பு. இவர் எப்படி பிரிச்சுட்டாருன்னா 4 இருகோடி நங்கையர் அப்படின்னா 4 into 8 கோடின்னா வரிசைன்னு வச்சுட்டாரு. 8 வரிசை பெண்கள் அப்படின்னு போட்டாரு. சோ 8 வரிசை பெண்கள் தங்களுடைய கைகளில் அந்த விளக்குகளை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இரவை பகலாக்கிட்டான். அவனுடைய கிரீடத்துல இருந்து வர வெளிச்சத்திலே இரவு பகலாயிடுச்சு. கூட எக்ஸ்ட்ராவாக விளக்குகளை எடுத்துக்கிட்டு அப்படி வரிசையா வராங்க 8 வரிசை. மேனி வந்து எழுந்த மணியுடை அணிப்பின் விரிகதிர் இருள் எல்லாம் விளங்கு. அந்த விளக்கு போறதுன்னு உடல் அணிஞ்சிருக்கிற அந்த ஆபரணங்கள் இருக்கிற அந்த மணிகள்லாம் அதுல இருந்து எழுதுகிற ஒளியெல்லாம் இருளை எல்லாம் விழுங்குது. இந்த விளக்கம் விழுங்குது, இந்த மணியிலிருந்து வர்ற அந்த ஒளி வெளிச்சமும் இருளை விழுங்குகிறது. கான் முதல் தொடர்ந்த நூபுரம் சிலம்ப அப்படின்னா அவர்களுடைய கால்களில் அணிந்திருக்கிற அந்த சிலம்பு ஒலி எழுப்புகிறது. சிலம்ப கிண்கிணி கலையோடும் கணிப்ப அவர்கள் அணிந்திருக்கிற சதங்கை, கிண்கிணினா சதங்கை, இந்த சதங்கையில வந்து ஆடை சத்தம் வருது. கலைனா மேகலை, மேகலையிலையும் சத்தம் வருது. இது எல்லாமே ஒலி எழுப்புது. முதல் இதெல்லாம் ஒலி இதெல்லாம் ஒலியும் இந்த பாட்டு. சோ அதனால ஒலி வருது. பால் நிறத்தன்ன குழாம் படர்ந்தென்ன அப்படின்னா பால் நிறத்து அன்னம், பால் நிறத்தை கொண்ட அன்னங்களுடைய கூட்டம் வந்ததை போல பற்பல மங்கையர் பல பெண்கள் வருகிறார்கள். அந்தரம் புகுந்த துண்டன முனிவு தருந்தையில் நீங்கினான் ஆண்டை சந்திரவதன தருந்ததி இருந்த தன்னருஞ்சோலையின் தனையோ வந்ததிங்கியாதோ யாருடும் போமோ என்று நம் மனம் மருகுதலால் இந்திரன் முதலோ இமைப்பிலா நாட்டத் யாவரும் உயிர்ப்பவிந்திருப்ப. இப்போ பாஸ் ஒரு கோபமா இருக்காரு அப்படின்னா அவருக்கு கோபம் யார் மேலங்கிறது முக்கியம் கிடையாது. அவர் கீழே இருக்கிற எல்லா சபார்டினேட்ஸ்க்கும் பயமா இருக்கு. அவரோட கோபம் ஒருத்தர் மேல இருக்கலாம், ஆனா எந்த நேரத்துல எங்க விழுந்து விடுவாருன்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த பாட்டு. ராவணன் வந்து கோபத்தோட அங்க போயிட்டு இருக்கான் இந்த நோக்கி, அசோகவனத்தை நோக்கி. இவனோட கோபம் அசோகவனத்தோட நிக்குமா இல்ல திரும்பி வந்து நம்மளே அடிப்பானா அப்படிங்கிற அந்த பயத்துல இந்திரன் போன்ற தேவர்கள்லாம் மூச்சு விடாம இருந்தாங்க. அதுதான் இந்த பாட்டு. சோ அந்தரம் புகுந்தது உண்டு. அந்தரம்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். அந்தரம்னா இடையூறு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கு இந்த ராவணனுக்கு. அந்தரம் புகுந்தது உண்டு என அந்த அதனால முனிவு உற்று ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்ததுனால அவன் கோவப்பட்டு, முனிவுன்னா கோவப்பட்டு அருந்துயிர் நீங்கினான். தூக்கம் கெட்டு போச்சு. சாதாரணமாவே அவன் வந்து எரிஞ்சு விடுவான். இப்ப தூக்கம் வேற கெட்டு, தூக்கம் யாரையாவது தூக்கத்துல இருந்து எழுப்பினா அவன் ரொம்ப கோவமா இருக்கான். சோ அது எக்ஸ்ட்ரா. அருந்துயிர் நீங்கினான் ஆண்டை. அப்படி அந்த தூக்கத்தை நீக்கிய இவன் ஆண்டை சந்திரவதனத்து அருந்ததி இருந்த தன்னலும் சோலையின் தனையோ. நேரா எங்க போறான்? நிலா போன்ற சந்திரன் போன்ற முகத்தை கொண்ட அருந்ததிக்கு இணையான சீதை இருக்கிற அந்த சோலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். சோலையின் தனையோ. அவன் போறது வந்து அங்க போய் நின்றுடுமா? அதோட அவன் கோபம் நிற்குமா? அல்லது மந்திரம் யாதோ அடுத்து என்ன நடக்குமோ, என்னதான் மனசுல நினைச்சிருக்கான்? மந்திரம்னா ஆலோசனை, மந்திர ஆலோசனைன்னு சொல்றோம். அப்படியா? இங்க மந்திரம் யாதவன் இருக்கு. அடுத்த வரையில வென்றுன்னு இருக்கிறதுனால அதுவும் கரெக்டா இருக்கலாம், இதுவும் கரெக்டா இருக்கலாம். ரெண்டுமே முனைப்படி சரிதான். சோ மந்திரம் யாதவ் இவன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கானோ அது என்ன இருக்கு? வந்ததிங்கு யாதவ் யாரோடும் போமோ. வந்ததிங்கு யாதவ் ஏன் வந்தானோ, இங்க எதுக்காக வந்தானோ, யாரோடும் போமோ, இவனுடைய போமோ யார் மேல போமோ. வென்று மாமனம் என்று மாமனம் மறுக்குறலா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனமெல்லாம் மருகுவதால், மறுக்குறல் மருகுதல் சொல்றாங்க. அந்த இது இந்த உருகுதோ மருகுதோ அந்த மருகல் தான் அப்படின்னு இந்திரன் முதலோர் இமைப்பிலா நாட்டு முகித்தனர் உயிர்ப்பு அவிந்திருப்ப. இந்திரன் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க? இமைக்காத கண்களை உடைய இந்திரன் போன்றவர்கள் மூச்சடைத்து நிற்கிறார்கள்.
நீல் நிற குன்றின் நெடுதுரத் தாழ்ந்த நீத்தவள் அருவியின் நிமிர்ந்த பால் நிறப்பட்டின் மாலையுத்தரியம் பண்புற பசும்பொனாரத்தின் மால் நிற மணிகள் இடையுறப் பிறழ்ந்து வளர்வதில் இளவையில் ஒருவ சூழ்நிற கொன்மு கிழிந்திடை துடிக்கும் மின்னென மார்பினூல் துளங்க. மறுபடியும் இப்போ ராவணன் இன்னைக்கு ரிட்டர்ன் 2-3 பாட்டு மற்றவங்களை பற்றி சொல்லிட்டு மறுபடியும் ராவணனுக்கு வந்தாச்சு. இப்போ நீல் நிறம் குன்று, நீல நிறத்தை உடைய ஒரு குன்று. அந்த குன்றிலிருந்து நெடிதினில் தாழ்ந்த நல்ல நீளமாக இறங்குகிற நீத்த வெள் அருவியின் நிமிர்ந்த ஒரு அருவி, ஒரு நீல நிற குன்று, அதுல இருந்து அப்படி ஒரு அருவி அப்படி விழுது. அதை போல பால் நிற பட்டு, பட்டின் மாலை ஒத்தரிகள், பால் நிறம் கொண்ட பட்டினால் செய்யப்பட்ட மாலை போன்று அணியப்பட்ட இந்த உத்தரி. அவன் அணிஞ்சிருக்கிற அந்த உத்தரி, அவன் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்து அப்படி இருக்கு. ஒரு நீல நிறத்த மலை மேல ஒரு வெள்ள அருவி அப்படி விழற மாதிரி இருக்கு. பண்புற பசும்பொன் ஆரத்தின் மாநிற மணிகள் இடையுற பிடந்து அப்படி வர அந்த உத்தரியத்துக்கு இருக்கு நடுவில் அப்படி புகுந்து வரதுன்னா அணிஞ்சிருக்கிற அந்த மணிகளுக்கு நடுவில் பண்புற பசும்பொன் ஆரம், பசும்பொன்னால் செய்யப்பட்ட இந்த மாலை, மாநிற மணிகள் அதுல தரிக்கப்பட்டிருக்கிற விதவிதமான மணிகள், அதுக்கெல்லாம் நடுவில் அப்படி புகுந்து வளர்கதிர் இளவையில் ஒருவ அதிலிருந்து ஏகப்பட்ட ஒளி ஏற்படுத்தி அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்க. வளர்கதிர்னா தானே அர்த்தம் இல்ல, வளர்கதிர்னா வளர்ந்த நாட்டு வளர்ந்து கொண்டிருக்க நல்லா ஏகப்பட்ட ஒளி எப்படி வச்சுக்கலாம். சூழ்நிற கொன்மு கிழித்து இடை துடிக்கும் மின்னென மார்பில் நூல் தொடங்க. அவனுடைய மார்பில் வந்து பூணூல் இருக்கு. அந்த பூணூலுக்கு என்ன வர்ணனைன்னா சூழ் நிறம், சூழ்னா சூழ் கொண்ட மேகம், அதுக்கு வந்து சூழ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ மேகத்தினுடைய நிறம் அதாவது கருப்பு நிறம். அந்த கருப்பு நிறத்தை கிழித்து இடை துடிக்கும், அந்த கருப்பு நிறத்தை கிழித்து கொண்டு அதுக்கு நடுவுல அப்படி துடிக்கிற மின்னலை போல அவனுடைய மார்பில் பூணூல் இருக்கு. பொன்முங்கிறது வந்து பொன்முவா, பொன்முன்னு பொன்முன்னா கொண்டு அப்படியா? தெரியல. இவர் வந்து பொன்முக்கு வந்து உண்டு அப்படின்னு அர்த்தம் கொடுக்காரு. சரி, தோல்தோறும் தொடர்ந்த மகரிகை வயிறு கிம்புரி உதய மாச்சுடர்கள் நாள்தோறும் சுடரும் கதிர்கெழு விசும்பில் மாதோடு கோதனை நக்க நாள்தோறும் தொடர்ந்த தனக்கு பொற்கடலின் தகை ஒளி நெடு நிலம் தடவ கேள்தோறும் தொடர்ந்த முழுவ நிலவின் முகமதர் இரவினும் கிதற. தோள்தோறும் தொடர்ந்த மகரிகை வயிற கிம்புரி வலயமா சுடர்கள். இப்பதான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம். தோள்தோறும் ஒவ்வொரு தோளிலும் தொடர்ந்து வருகிற மகரிகை வைர மகர மீன்களை போன்ற வடிவத்தை கொண்ட இந்த வைரத்தினாலான கிம்புரி வலயம். அப்படின்னா கிம்புரி வலயங்கிறது தோல்ல அணிஞ்சுக்கிற ஒரு விதமான ஆவணம். வலயம் போட்டுக்காரு, தோளில் அணிந்து கொள்கிற வலயம். அந்த அந்த அதுல இருந்து ஏற்படுகிற மாச்சுடர்கள், பெரிய ஒளி, நாள்தோறும் சுடரும் கலிகழு விசும்பி, அதாவது தினமும் கலிகழு விசும்பி ஓசை ஏற்படுகிற ஆகாயத்தில், ஓசை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஆகாயத்தில் நாள்தோறும் கோளினை நக்க, அங்கே இருக்கிற அந்த கிரகங்களை பார்த்து சிரிக்கிறது. நக்கன்னா சிரித்த இந்த கிரகங்கள்லாம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அதை விட பிரகாசமா இந்த இவன் அணிந்திருக்கிற இந்த தோல் ஆபரணங்கள் இருக்கு, அது அதை பார்த்து சிரிக்குது, அதை கேலி பண்ணுது. தாழ்தோறும் தொடர்ந்த தழங்கு பொற்கடல், அவனுடைய ஒவ்வொரு கால்களிலும் விளங்கி கொண்டிருக்கிற அந்த பொன்னாலான அந்த கடல் அப்படிங்கிற அந்த வீர ஆபரணம் தகையொளி நெடுநிலம் தடவை, அதனுடைய அதிலிருந்து ஏற்படுகிற சிறந்த ஒளி என்ன பண்ணுது அப்படி நிலத்தை அப்படி தடவிட்டே கிரியேட்ஸ் த பிரைட் ஸ்பாட். நடந்து போற பகுதியில் அப்படியே ஃபுல்லா வெளிச்சமாக. கேள்தோறும் தொடர்ந்த முறுவல் வெண்ணிலவின் முகமலரின் இரவிலும் கிளர், அதாவது கேள்தோறும், கேள்னா கேள்வி சொல்றோம்ல, சுற்றி இருக்கிறது, சுற்ற உறவை கேள்வி. அந்த கேள்தோறும் அவனை சுற்றி இருக்கிற அவர்கள் எல்லாரும் தொடர்ந்த முருகல், அவர்கள் எல்லாரும் சிரிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து இந்திரன் மாதிரி பயம் இல்லை போல, ஏன்னா அவங்க உறவினர்களா போயிட்டாங்க இல்லையா, தான் மேல கோவப்பட மாட்டான் சொல்லி அவங்க சிரிச்சுட்டே வராங்க. அந்த சிரிப்பு எப்படி இருக்கு, வெள்ளிலவின் முகமலர் இரவினும் கிளர். அந்த எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வர்றதுனால அந்த அவரோட அந்த சிரிப்பு நிலவை போல இருக்க, அதனால அவர்களுடைய முகமாகிய தாமரை மலர்கள் ராத்திரியில், பொதுவாக தாமரை பகல்ல தான் மலரும்,
ஆனா இந்த முகமாகிய தாமரைகள் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் மலர்ந்து இருக்கின்றன. இது வந்து சுத்தி இருக்கிற ஊர்வசி அப்படி கூட இருக்கும். தன்னிறத்தோடு முகம் சந்திரன் சொல்லும்போது அவங்க தன்னிறத்தோடு மாறுதந்து இமைக்கும் நீவியம் தனிப்பட உடுத்த பொன்னிற தூசு கருவறை மருங்கில் தழுவிய புதுவையில் பொழுவ மின்னிற கதிரின் சுற்றிய பசும்பொன் விரல் கதை அவிர் உதிர் காசின் கல்நிற கூற்றை நெடுநிழல் பூத்த கற்பக முழுவனம் கவின கூற்றைன்னு ஒருவேளை அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கலாம். தன் நிறத்தோடு மாறுதந்து இமைக்கும் நீவியம் தடைபட உடுத்த, அதாவது தன் நிறத்தோடு மாறுதந்து அமைக்கிற, அதாவது தன்னுடைய உடல் நிறம் கருமையாக இருக்கிறது, அதுல இருந்து மாறுபட்டு இருக்கிறது, கான்ட்ராஸ்டா இருக்கும், அவரோட பாடி கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற உடை பொன்னிற ஆடைய சொல்றோம். தன் நிறத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிற அந்த நீவியம் தடைபட அப்படின்னா முடிச்சும் அழகிய கொய்சகம், கொய்சகம்னா கொசுன்னு நினைக்கிறேன், அப்படி இடுப்புல அப்படி மடிச்சு ஆடை முடிச்சு அதான் கொசுன்னு தானே சொல்லுவாங்க. இப்போ கொசுன்னு தானே சொல்றாங்க. அதாவது அந்த கொசுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல எங்க இருக்குது கொய்சகம். கொசு கொசுமை நீவி இருக்கு, நீவிக்கு அர்த்தம் கொசு. ஓ சரி சரி, அப்படியா? இல்ல இங்க கொய்சகம்னே இருக்கு வார்த்தை. எங்க நீவியம் தடைப்பட இமை. ஓ ஆமா ரைட் ரைட், ஒரு விளக்கத்துல தான் கொய்சகம்னு போட்டிருக்காரு. நீவி கொய்சகம் அவர் என்ன போட்டிருக்காரு, நீவிக்கு முடிச்சு ஆடை முடிச்சு ஆடை முடிச்சு போட்டிருக்காரு. சரி ஓகே ரைட். தழைக்கு வந்து கொய்சகம்னு கொடுத்திருக்காரு. அதான் இவரோட தான் போட்டிருக்காரு. நீவிக்கு வந்து முடிச்சு தழை தழை அழகிய கொய்சகம் அப்படின்னு போட்டிருக்காரு. கொய்சகம்னா கொசுவம் தான் ஞாபகம் எனக்கு. கொசுவம் வந்து அதோட கொச்சை வடிவமா இருக்கும், தெரியல பாவம். ஸோ தன் நிறத்திலிருந்து மாறுபட்டு இருக்கிற, இடுப்புல அப்படி மடிச்சு கட்டப்பட்டு இருக்கிற பொன்னிற தூசு, பொன்னிறத்தாலான ஆடை. கருவறை மருங்கில் அந்த பொன்னிற ஆடை வந்து என்ன பண்ணுது, கருவறை மருங்கு, கருவறை கருத்த நிலவுல மலை, அந்த மலைக்கு நடுவே தழுவிய புதுவையில் பொருவ. அவனுடைய இடுப்புல அவன் கட்டி இருக்கிற அந்த பொன் ஆடை எப்படி இருக்குன்னா, கருத்த மலைக்கு நடுவில் ஒரு புது வெயில் கதிர், சூரிய கதிர் பதிஞ்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவனுடைய உடல் கருப்பா இருக்கு, அந்த இது வந்து பொன்னிறமா இருக்கு. கருப்பு மலையில பொன்னிற சூரிய கதிர்கள் படிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. மின்னிற கதிரில் சுற்றிய பசும்பொன் அப்படின்னா மின் நிறம், மின்னல் நிறம், மின்னலுடைய நிறம் போன்ற கதிரின் சுற்றிய பசும்பொன், மின்னலுடைய நிறம் போல ஒளி இருக்கிற சுற்றிய பசும்பொன், வட்டமாக சூழப்பட்டிருக்கிற அந்த பசும்பொன் மோதிரங்கள்ல அவிரொளி காசி, அதிலிருந்து ஏற்படுகிற ரத்தினக்கல், காசின் கல், காசுன்னா ரத்னம், இங்க இந்த இடத்துல காசு ரத்னம். அந்த ரத்தின கல்லுடைய நிறம் எப்படி இருக்குன்னா, கல் காசின் கல் நிற கற்றை நெடுநிழல் பூத்த கற்பக முழுவன கவின. அந்த ஒளி வந்து என்ன பண்ணுது, கற்பக மரம் போல, கற்பக சோலையை போல அழகாக இருக்கு. அந்த இரண்டாவது பாட்டு அந்த கை விரல்களில் இருக்கிற அந்த மோதிரங்கள்ல இருந்து ஏற்படுகிற இந்த ரத்தன அப்படி நெருக்கமா 7-8 மோதிரம் போட்டிருக்கான். எல்லா மோதிரத்திலையும் அப்படி பிரகாசமா ஒளி இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு கற்பக மரத்தை போல அப்படி ஒளி பரவி இருக்கு. சன்னவீரத்த கோவை வெண் தரதம் ஊழியின் இறுதியில் தனித்த பொன் நெடு வரையில் தொத்திய போதும் நாளும் ஒத்து இடையிடை பொதிய மின் ஒளி உதய மால்வரையின் மீட்பட வெண்கதிர் செல்வ பன்னிருவரினும் இருவரை தவிர உற்று உதித்தது ஓர் படி ஒளிபரப்ப. மோதிரத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, கையில எப்படி கை இருக்கு, அதுல பல மோதிரங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொரு இது இருக்கு, ஒளி பரவி இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு சோலை, அதுல ஏற்பட்ட கற்பக மரங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுல இருந்து கற்பக மரத்துல இருந்து பிரகாசம் வருது. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி அப்படி ஒரு காட்சியா. சன்னவீரத்த கோவை அப்படின்னா, கோவைன்னா மலை, சன்னவீரம் அப்படின்னா வெற்றியின் அடையாளமாக அவன் அணிந்திருக்கிற அந்த மாலை. அந்த மாலை வெண் தரள, அந்த மாலையில் என்ன இருக்குன்னா வெண்மைங்கிறமான முத்துக்கள் இருக்கு. ஊழியின் இறுதியில் தனித்த பொன்னடு வரையில் தோற்றிய கோளும் நாளும் ஒத்து இடையிடை பொழிய. அதுக்கு ஓமை. அவனுடைய அவன் அணிந்திருக்கிற மாலையில் இருக்கிற முத்துக்களுக்கு என்ன ஓமைன்னா, ஊழியின் இறுதி, ஊழி காலத்திலே, இறுதி காலமாகிய ஊழி காலத்திலே தனித்த
அது தனித்து நிற்கிற, மற்றதெல்லாம் அழிஞ்சு அது மட்டும் தனியாக நிற்கிற நெடு பொன் வரை நீண்ட பொன்னாலான மேருமலை. அந்த மேருமலையில் தோன்றிய கோளும், அங்கே வந்து கிரகங்கள் இருக்கும், மேருமலை இருக்கும், கிரகங்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒளிவிடுமோ அந்த மாதிரி இந்த இவனுடைய மாலையில் இருக்கிற அந்த முத்துக்கள் ஒளிவிடுகின்றன. ஒத்து இடையிடை பொலிய அங்கங்கே அப்படி நடுவில் அப்படி இருந்தாங்க. மின்னொளி மௌலி உதயமால் வரையும் நீப்பட வெங்கதிர் செல்வன். மின் ஒளி மௌலி அப்படின்னா மின்னுகின்ற ஒளியை கொண்ட தலை கிரீடம். அந்த கிரீடம் எப்படி இருக்குன்னா, மால் உதயம் வரையில் சூரியன் உதிக்கிற அந்த உதயகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உதயகிரி வரைக்கும் செல்கின்ற வெங்கதிர் செல்வர் 12. அந்த உதயகிரியில உதிக்கிற சூரியனுக்கு வந்து ஆதித்யர் 12 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 பேர்ல 2 பேரை தவிர 20 தவிர ஊற்று 2 பேரை விட்டுட்டு பாக்கி இருக்கிற 10 பேரும் நேரில் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அந்த பொன்முடிகள் 10 பொன்முடிகள் இருக்கு. மொத்தம் 12 ஆதித்தர்கள்னு சொல்றாங்க. அதுல 10 பேர் மட்டும் அந்த அப்பல இருக்கு அந்த பொன்முடிகளை பண்ணும்போது. இந்த கோள் வந்து இதை வந்து கோளா கிரகம் இல்ல இதோட கோளை ஒப்பிடுறாரு இல்ல. இது எல்லாமே மேருமலை இருக்கு. அந்த மேருமலையில அங்கங்க வந்து கோள்களும் நட்சத்திரங்களும் மிஞ்சி இருக்கு யுக இறுதி காலத்துல. அந்த மாதிரி இவன் வந்து மேருமலை போகுமே, அவனுடைய மார்புல அப்படி இருக்கிற அந்த மாலை இப்படி இருக்கிற அந்த மாலையில இருக்கிற அந்த முத்துக்கள்லாம் ஒவ்வொன்றும்